ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுட்டுனா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே இந்த உரல் அம்மியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இந்த உரல் வெரைட்டியில் 2 டைப் நான் பார்த்துருக்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த உரல் தான், இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. இன்னொரு உரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான உரல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதுமே பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இந்த உரல் அம்மியில் அரைச்சி சமையல் வச்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அது 100% உண்மைதாங்க. அன்னைக்கு அம்மா கொஞ்சமாக தான் அரிசி ஊற போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரிசி உரலில் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. ஒரு 6:30க்கு அப்புறம் தான் அதை ஆட்டுறதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. யாராச்சும் ஒரு வேலையை பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கும் அன்னைக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னுட்டுன்னு வாங்கி ட்ரை பண்ணினேன். பட் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னுட்டுன்னு அம்மாட்ட கேட்டப்போ தான் அம்மா சொன்னாங்க, உளுந்து அரைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நாம் அரிசி ஆட்டும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அட் லாஸ்ட்டு ஆட்டி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே அந்த பரந்த உரல், அதாவது அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற உரலில் பார்த்திங்கன்னா ஒரு கை கொண்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு கை கொண்டு அந்த மாவை உள்ளே தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா உரலில் மாவு எல்லாமே ஆட்டி முடிச்சுட்டு அந்த உரல் கழுவின தண்ணியே பார்த்திங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் எடுத்திருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலை. நாம் பொதுவாக மறுநாள் மாவு புளிக்கணும் அப்படின்ட்டுன்னா லைட்டாக உப்பு போட்டு தான் நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணி வைப்போம். பட் அன்றைக்கி சும்மா தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக பொஃபி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா மார்னிங் தான் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அம்மா தோசை தான் சுட போகிறாங்களோ அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அம்மா இட்லியும் சாம்பாரும் தாங்க ரெடி பண்ணுறதுக்காக தான் மாவு அரைச்சிருக்காங்க. கண்டிப்பாக நானே கெஸ் பண்ணிட்டேன், உரல் ஆட்டின மாவு அப்படிங்கிறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும், பஞ்சு போல் இட்லி வரும் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி தாங்க ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. இட்லி பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. சின்ன இட்லி பாத்திரத்தில் தான் அன்னைக்கு இட்லி வேக வச்சு எடுத்திருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 இட்லி தான் அட் த சேம் டைம் ரெடியாகி கிடைக்கும். இட்லியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இது பார்த்திங்கன்னா எத்தனை வேணுனாலும் எடுத்து சாப்பிடலாம், அந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே இட்லி வேக வச்சுட்டு இருக்கும்போது கொல்லாம்பழம் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதையும் நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி லைட்டாக உப்பு தூவி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அம்மா சாம்பாரும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இட்லியும் வேக வச்சு முடிச்சாச்சு. ஸோ இட்லிக்கு கூட சாம்பார் வச்சு தாங்க நாங்கள் அன்னைக்கு சாப்பிட்டது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.